கிணற்றடியிலே சிறுகதை. ஆசிரியர் எஸ்விஎஸ் அவர்கள். ஏண்டி அம்புலு, இன்றைக்கு கிணற்றடிக்கு வருவதற்கு இத்தனை நாள் என்ன என்று கேட்டாள் கோமதி மாமி. ஜீரக டப்பாவை எங்கேயோ கை மறைவா வச்சுட்டேன். அதை இத்தனை நாளிகை தேடு தேடு என்று தேடிக்கொண்டிருந்தேன். இப்பத்தான் கிடைச்சது என்று தான் நாளை கழித்து வந்ததற்கு காரணம் சொன்னாள் அம்புலு. விளக்கு வைக்கிற நேரத்தில் ஜீரக டப்பாவுக்கு என்னடி வந்தது கிராக்கி? இப்போத்தான் சமையல் ஆச்சா என்ன என்று கேட்டாள் ஜெயம் மாமி. சமையல் எல்லாம் 5 மணிக்கு ஆகிவிட்டது மாமி. ஜீரக டப்பாவில் எப்போவோ சமயத்துக்கு உதவும் என்று ஒரு முழு ரூபாயாக போட்டு வச்சிருந்தேன். அந்த டப்பாவை எங்கேயோ ஞாபக பிசகாக வைத்துவிட்டேன், காணவில்லை என்று சொன்னாள் அம்புலோ. ஏன் மாமி, காசு பணம் போட்டு வைத்து கொள்ள வேறு பெட்டி பேழை இல்லாமலா போச்சு? ஜீரக டப்பாவில் கொண்டு போய் போட்டேன் என்கிறீர்களே என்றாள் இங்கிலீஷ் படித்த லட்சுமி. பெட்டியில் போட்டு வச்சாதான் வீட்டில் இருக்கிற புருஷா விட்டு வைக்கிறதில்லையே. ஜீரக டப்பாவில் போட்டாதான் பத்திரமா இருக்கு, சமய சந்தர்ப்பத்துக்கு உதவுகிறது என்றாள் அம்புலோ. ஆனால் எங்கள் ஆற்றுல அவருக்கு இந்த தகர டப்பாக்களை கண்டாலே பிடிக்காது. ஒவ்வொரு தடவை வீடு மாற்றும் போதும் வீட்டில் இருக்கிற தகர டப்பாக்களை எல்லாம் தெருவில் விட்டெறிவார். ஆனால் நமக்கு மனசாகிறதா? தகர டப்பா உதவுகிறா போல இந்த காலத்தில் அண்ணன் தம்பி கூட உதவுறதில்ல. கடுகு மிளகு ஜீரகம் என்று எத்தனை இல்லை. அவன் எல்லாவற்றையும் அஞ்சரை பெட்டியில் வச்சுக்கலாம் என்றாலும் முடியறதில்ல. தகர டப்பா தான் வேண்டியிருக்கு என்றாள் கோமதி மாமி தன் வாழ்க்கை அனுபவம் முழுவதும் கடைந்து எடுத்து. இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. நம்ம 3ஆம் தெரு அகிலாண்ட மாமி ஊருக்கு போயிருந்த போது ஒரு வேடிக்கை நடந்ததே என்றாள் லட்சுமி. என்ன என்று நாற்புறத்திலிருந்தும் கேள்விகள் வந்தன. தெருவில் காலி டப்பாக்கள் சீசாக்கள் விலைக்கு வாங்குகிறவன் வந்திருந்தான். அகிலாண்ட மாமியின் வீட்டுக்காரர் வாசல் திண்ணையிலே உட்கார்ந்திருந்தார். அவரை, சாமி, வீட்டில் காலி டப்பா சீசா இருந்தால் போடுங்க என்று கேட்டான். வீட்டில் அம்மா இல்லையப்பா, நான் கூட ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானா இதுதான் நல்ல சமயம். வீட்டில் ஏகப்பட்ட காலி டப்பாக்கள் இருக்கும், எடுத்து எனக்கு போட்டு விடுங்கள் என்று சொன்னானாம் என்றாள் லட்சுமி. இதை கேட்ட கிணற்றடி மாநாட்டு அங்கத்தினர்கள் அத்தனை பேரும் கொல்லென்று சிரித்தார்கள். இந்த சமயம் பார்த்து அகிலாண்டம் மாமியை கிணற்றடிக்கு வந்து சேர்ந்தாள். என்னடி அம்மா இவ்வளவு சிரிப்பு என்றாள் அகிலாண்ட மாமி. உங்களை பற்றித்தான் லட்சுமி ஒரு கதை சொன்னாள் என்றாள் அம்புலு சிரித்துக்கொண்டே. அவளுக்கு வேறு வேலை என்ன? வாரம் தமிழ் பத்திரிகைகளில் வரும் கதைகளை படிக்கிறத, அதை யார் மேலாகிலும் இட்டுக்கட்டி சொல்கிறது, இதுதானே அவளுக்கு வேலை என்றாள். தமிழ் பத்திரிகை மட்டுமா மாமி, இங்கிலீஷ் பத்திரிகையை கூடத்தான் நான் படிக்கிறேன் என்று பெருமிதமாக சொல்லிக்கொண்டு குடத்தை எடுத்து இடுப்பிலே வைத்து கொண்டு பின்னலை ஒரு ஆட்டு ஆட்டிக்கொண்டே போனாள் லட்சுமி. அது சரி, ஏண்டி அம்புலோ, கடைசியில் ரூபாய் கிடைச்சதா என்ன என்று கேட்டாள் கோமதி மாமி. ரூபாய் கிடைச்சது, மிளகு டப்பாவில் இருந்ததானா என்று இழுத்தாள். ஆனால் என்னடி, ஜீரக டப்பாவை காணவில்லையே மாமி என்று வருத்தத்துடன் கூறினாள் அம்புலோ. அன்பானவர்களே, எஸ்விஎஸ் அவர்கள் எழுதிய கிணற்றடியிலே சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.